Hi students, exercise 8.4 அந்த தோ பற்றி ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் தெரியும் இல்லையா. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 1, ஒய்யை பண்ணாலும் 1. ஓகே, ஃபைண்ட் டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், அவ்வளோதான். ஓகே, கொஸ்டின் கொடுத்தாச்சு. நீங்கள் ஜஸ்ட் யூன்னு எழுதுனா போதும். கொஸ்டினை எழுதிக்கங்க. முதல் டோ யூ பை டோ எக்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு பேசிக் சம்மு தான், புரிஞ்சுக்கோங்கன்னு. இது யூ, இது விமா, u by v ஃபார்முலா. u by v ஃபார்முலா தெரியும் இல்லையா. v silent u differentiate minus u silent v differentiate divided by v square. ஓகேவா? ஸோ இது u, இது v ஃபார்முலா போய் போடலாமா. கீழே v ஸ்கொயர், v silent u differentiate, x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x minus now u silent v differentiate, x by differentiate பண்ணால் 1 into y plus இங்கே பாருங்கள் எக்ஸே இல்லை பாருங்கள், அதனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் u v ஃபார்முலா இங்கே இருக்குது, பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மல்டிப்ளை இன்சைட் 2x ஸ்கொயர் ஒய், இது உள்ள மல்லே பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இது ஒய் க்யூப்னு ஆகிடும், ஆனால் மைனஸோடு சொல்லணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் இன்டூ மைனஸ் ஒய் க்யூப் டிவைடட் பை இது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேமாக இருக்குது, கொஞ்சம் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது 2 டைம்ஸ், இது 1 டைம். 2 minus 1, இங்கே வேணும் 1 போட்டுக்கோங்க. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் க்யூப் டிவைடட் பை என்ன, ஒரே ஒரு ஒய்யை காமனாக நீங்கள் எடுக்கலாம். இதில் ஒரு ஒய்யை காமனாக எடுங்க. காமனாக எடுத்து இந்த ஒய்யும் இது கட் பண்ணிவிடுங்க. தட் இஸ் ஆன்சர். திஸ் இஸ் டோ யூ பை டோ எக்ஸ். புரியுதா? இப்போ இதே மாதிரி நம்ம டோ யூ பை டோ ஒய் பண்ண போகிறோம். டோ யூ பை டோ ஒய், அதுவும் அதே தான், u by v, ஆனால் ஒய்யை பண்ணணும். புரியுதா? இது u, இது v. புரியுதுங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் u by v பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். பாருங்கள், இது u, இது v. v சைலண்ட், u டிஃப்ரென்ஷியேட். யாரை பண்ணணும்? ஒய்யை தானே பண்ணணும். ஒய் ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2y மைனஸ் u சைலண்ட், இதான் u, u சைலண்ட் v டிஃப்ரென்ஷியேட். ஒய்யை போய் பண்ணுங்கள். ஒய்யை டிஃபைன் பண்ண 1 into x, x டிவைடட் பை v ஸ்கொயர். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேயும் ஒய் இருக்குது பாருங்கள். ஒய்யை பண்ணால் 1 தானே, அப்போ கூட யார் இருக்கா? ப்ளஸ் 3z ஸ்கொயர். இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2x ஒய் ஸ்கொயர், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் க்யூப்னு வருதா, மைனஸோடு சொல்லணும். இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வித் மைனஸோடு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். திஸ் புரிஞ்சிச்சா? எனி டவுட்? இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், அப்படி கூட நீங்கள் விட்டுடலாம். இது சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் யூ சப்ராக்ட் திஸ். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது வரும் மைனஸ் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ். ஓகேவா? நல்லா புரிஞ்சிச்சா? இப்போ இதில் ஏதாவது காமன் இருக்கா பாருங்கள். யார் காமன்? இதில் எக்ஸு காமன். அப்போ இதில் நீங்கள் எக்ஸை காமனாக எடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அது நீங்கள் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் டேக் எக்ஸ் காமன் லைக் திஸ். காமன் எடுத்து முடிச்சிருங்க. அடுத்தது ஃபைனலாக யார் வேணும்னு பார்த்தா டோ யூ பை டோ ஜெட். நீங்களே போடுங்க. டோ யூ பை டோ ஜெட் ஈக்குவல் டு, இங்கே ஜெட்டே இல்லை அதனால் விட்டுடலாம். இங்கே ஜெட் இருக்குது, 2 முன்னாடி வந்துடும். அப்போ ஆன்சர் என்னப்பா? 6zy. அவ்வளோதான். டோ யூ பை டோ ஜெட்னா 3 முன்னாடி 3 2s ஆர் என்ன, 6zy. அதுதான் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, இப்போ ஈஸியான சம் இதெல்லாம். ஓகே, ஜஸ்ட் பேசிக். Exercise 8.4 question number 4, 5 mark sums, very important. ஓகேங்களா? u value is given. find என்ன, dou u by dou x plus dou u by dou y plus 3 பேரையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். வாங்க ஈஸியாக பண்ணிடலாம். u இருக்குது, இதுதான் u. dou u by dou x, log டச் பண்ண என்ன ஆகிடும்? 1 by x cube plus y cube plus z cube. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எக்ஸ் க்யூப்பை பண்ணால் என்ன வரும்? 3x ஸ்கொயர். அவ்வளோதான். இது மேலே எழுதிடுங்க. டோ யூ பை டோ எக்ஸ் முடிஞ்சு. இதே மாதிரி யார் வரும்? சிமிலர்லி டோ யூ பை ஒய் என்ன வரும்? ஒன்றில் இந்த நியூமரேட்டர் மாத்திரம் மாற்றிடுங்க. 3y ஸ்கொயர். இனிமேல் இப்படி தான் இருக்கும், சிமிலாரிட்டியில் வந்துடும். அதே மாதிரி டோ யூ பை டோ ஜெட் மேலே என்ன வந்துடும்? 3z. ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக ஒய், ஒய்க்கு பதிலாக ஜெட். இந்த 3 ரிசல்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ ஜெட் ஈக்குவல் டு, இது 3 ஆன்சரும் பாருங்கள். இங்கேயா இருக்கா? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் என்ன,
அப்போ எல்லாருக்கும் எல்சிஎம் சேம், டினாமினேட்டர் சேமாக இருக்குது எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதில் 3 காமனாக இருக்குது பாருங்கள். அப்படி காமன் எடுத்த உடனே பாருங்கள், அவ்வளோதான் ஆன்சர்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, புரியுதா? இது கொஸ்டின் நம்பர் 4.